ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவளும் நானும். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள், சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு 3 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஓரளவு நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் கேரட், பீன்ஸ், ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வெஜிடபிள்ஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்தோம்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கூடவே நாம் காலிஃப்ளவர், ப்ராக்கோலி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு விசில் மட்டும் போதும். இப்போ இது நல்லா குக்காக இருக்கும். இது கூடவே தனியாக கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் எடுத்து அதை நல்லா பேஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்ச வெஜிடபிள் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சூப் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை யார் வேணாலும் சாப்பிடலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை, ரொம்ப ஹெல்தி. இப்போ நாம் ஸ்வீட் கார்ன் சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் தேவையான அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கொத்தமல்லி சேர்க்கணும். கொத்தமல்லி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொதித்து வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் 1/2 கப் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சூப் கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்காமல் அப்படியேவும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது சூப்போட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இது நல்லா கொதித்து வந்ததும் டேஸ்ட்டு பார்த்து உப்பு தேவையாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். பெப்பரும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், அதே சமயம் சூப்பர் ஹெல்தியான ஒரு சூப் ரெடி. இது கூட கார்ன் சிப்ஸ் ஃப்ரை பண்ணி சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.